Good morning friends. இந்த வீடியோல நாம பார்க்க போறது PB ஷெல்லியினுடைய A Lament. Lament அப்படினா grief, வருத்தம். Grief about what? எதை பற்றிய வருத்தம்? ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கிறது, வேதனைப்பட்டுட்டு இருக்கிறது. இதுக்கு தான் லேமெண்ட்னு பேர். இதுல ஷெல்லி எதை பற்றி வருத்தப்படுகிறார் அப்படின்னா அதை பற்றி எதுவுமே சொல்லலை. ஜென்ரலாக லேமெண்ட். ஹி ஒரிஸ் அபவுட் சம்திங். எதையோ பற்றி அவர் வருத்தப்படுறார். இதை பற்றி நான் வருத்தப்படுறேன். சாவை பற்றி நான் வருந்துகிறேன். சாவு வரப்போகிறது என்று நான் பயப்படுகிறேன். ஏதோ ஒன்று இருக்கணும்ல, எதுவுமே இல்லை. சிம்பிளி ஹி லேமெண்ட்ஸ். சில சமயங்கள் நமக்கு அப்படி இருக்கும். ஏதோ தெரியுது, இனம் புரியாத வருத்தம், இனம் புரியாத துன்பம்னு சொல்லுவாங்க இல்லையா. இனம் அது என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கும், வருத்தமாக இருக்கும், வேதனையாக இருக்கும். அது மாதிரி ஒரு ஃபீலிங் ஷெல்லிக்கு. அதை இதில் எழுதுகிறாரு. இது 2 ஸ்டான்ஸாவில் 5 lines ஈச். ஒவ்வொரு ஸ்டான்ஸாவும் 5 வரிகளை கொண்டு 2 ஸ்டான்ஸாக எழுதியிருக்காரு. இது எப்படி இருக்கு? இதனுடைய ரைம் ஸ்கீம் அப்படின்னா ஏபி ஏபி, அதாவது 2A அப்புறம் ஒரு B, மூணாவது ஒரு A, அடுத்தது B. 1 2 4 இந்த 3 வரிகளும் 1வது 2வது 4வது வரிகள் அந்த கடைசி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 1ல் டைம், கிளைம்ப், அப்படி ப்ரைம். 1வது வரி டைம், 2வது வரி கிளைம்ப், 4வது வரி ப்ரைம், அப்படி. ஸோ 1 2 4 ஒரே மாதிரி ரைம் பண்ணும். 3வது 5வது வரி. இப்போ 3வது வரி பார்த்தீங்கன்னா பிஃபோர், 5வது வரி மோர், பிஃபோர் மோர். அந்த மாதிரி ஏ, அதாவது ஏஏ பிஏபி அல்லது ஒரு ஏபி ஏபி அப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அந்த ரைம் ஸ்கீமில் எதை பற்றி வருத்தப்படுகிறோம் என்று தெரியாமல் ஏதோ ஒன்றை பற்றி வருத்தப்படுவதாக 2 ஸ்டான்ஸாவில் 5 lines 10 linesல ஒரு சின்ன போம் எழுதியிருக்கிறார். இது ஒரு உணர்வு பூர்வமான லிரிக் போயம். ஒரு வருத்தப்பட்டு ஒரு லிரிக் போயம், அருமையான ஒரு மியூசிக்கல் ஃபீஸ்ட் அப்படி வச்சுக்கலாம். ஒரு இசை விருந்து, அருமையான ஒரு மியூசிக்கல் கேடர் இதில் நீங்கள் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். நவ் வி see the first stanza. O world, O life, O time. இப்போ 3 O God அப்படிதான் சொல்லுவாங்க, அவ்வளோதான். O life, O life, O world, O life, ஓ டைம் அப்படின்னு சொல்ல. ஓ வேர்ல்டு, ஐயோ உலகமே. ஓ லைஃப், ஐயோ வாழ்க்கையே. ஓ டைம், காலமே என்று முதல்ல இது 3ஐயும் அவர் சொல்லுகிறார். ஓ வேர்ல்ட், ஓ லைஃப், ஓ டைம். ஸோ திஸ் poem is completely pessimistic in nature. பெசிமிஸ்டிக் என்றால் எல்லாமே துன்பமாகவே இருக்கிறதுக்கு பேர் பெசிமிஸ்டிக்னு பேர். ஆப்டிமிஸ்டிக் அப்படின்னு சொன்னால் அதனுடைய ஆப்போசிட், அதனுடைய ஆண்டனி ஆப்போசிட் ஆப்டிமிஸ்ட். ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா எல்லாத்தையும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. இது ஒரு பெசிமிஸ்டிக்கல் போயம். நவ் ஹி அட்ரஸஸ் த வேர்ல்ட், லைஃப் அண்ட் டைம். ஓ வேர்ல்ட், ஓ லைஃப், ஓ டைம், ஆன் ஹூஸ் லாஸ்ட் ஸ்டெப்ஸ், ஆன் ஹூஸ் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் ஐ கிளைம். த லாஸ்ட் ஸ்டெப்ஸ், கடைசி ஸ்டெப். கடைசி ஸ்டெப் என்ன? சாவு. ஆன் ஹூஸ் லாஸ்ட் ஸ்டெப், ஹூஸ் என்றால் அதனுடைய, ஹூஸ் எதனுடைய? த டைம், காலத்தினுடைய கடைசி கட்டத்தில் ஐ கிளைம்ப், ஐ கிளைம்ப் ஆன் தி லாஸ்ட் ஸ்டெப் ஆஃப் டைம். காலத்தினுடைய கடைசி ஸ்டெப்பில் நான் ஏறிக்கொண்டிருக்கிறேன். அதாவது நீங்கள் படி ஏறுறீங்க, குழந்தை பிறக்கிறீங்க, கீழே அப்படியே 1 year 2 years 3 years 5 years அப்படியே 60 years 70 years. இப்போ நீங்கள் அப்படியே லாஸ்ட் ஸ்டெப்புக்கு போய்கிட்டு இருக்கீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாக போறீங்கன்னு அர்த்தம். காலத்தின் கடைசி கட்டத்தில் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். அந்த கடைசி கட்டத்தில் நான் ஸ்டெப் ஆகிட்டு இருக்கேன். ஆன் ஹூஸ் லாஸ்ட் ஸ்டெப்ஸ் ஐ கிளைம், ட்ரம்பிளிங்
ட்ரம்பிள் அப்படின்னா நடுங்கிறது அர்த்தம். ட்ரம்பிளிங் அட் தட் வேர் ஐ ஹேட் ஸ்டுட் பிஃபோர். ட்ரம்பிளிங் அட் தட், அந்த கடைசி ஸ்டெப்பில் வேர் ஐ ஹேட் ஸ்டுட் பிஃபோர், இதுக்கு முன்னாடி நான் நின்று கொண்டிருந்த ஸ்டெப்பு. அதாவது 55 வயசு, 56 வயசு, 57 வச்சுக்கங்க. அப்போது ஒவ்வொரு ஸ்டெப்லையும் முன்னாடி அப்படியே நடுங்கும், அப்பாடா அடுத்த ஸ்டெப்பு, நடுங்கும் அடுத்த ஸ்டெப். அதாவது எவனுமே செத்து போகிறதில்ல. 70 வயசாகுது, 75 வயசாகுது, ஐயோ செத்துருவோமோ அப்படின்னு இருக்கோம், ஆனாலும் சாகாமல் இன்னொரு வருஷம் ஓடிடும். ஐயோ இந்த வருஷம் செத்துருவோமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம், இன்னொரு வருஷம் ஓடிடும். அது மாதிரி இந்த லாஸ்ட் ஸ்டெப்பில், அந்த நான் கடைசி ஸ்டெப்பில் இருந்தேன் பாருங்க, அப்போ எனக்கு நடுங்கும். ஆனால் நடுங்கிக்கிட்டே அடுத்த ஸ்டெப் நான் வந்துட்டேன். ட்ரம்பிளிங் அட் தட் வேர் ஐ ஹேட் ஸ்டுட் பிஃபோர், இதற்கு முன்பாக நான் நின்று கொண்டிருந்த ஸ்டெப்பில் இருக்கும்போதே எனக்கு அப்படி தான் ட்ரம்பிளிங், நடுங்குச்சு. ஐயோ போயிடுவோமோ, இதான் லாஸ்ட்டாக எனக்கு தெரியாது. சாவு யாருக்கு எப்போ வரும்னு தெரியாது. அதனால் நமக்கு ஏதோ திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது, ஐயோ நம்ம அவ்வளோதான் காலி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருப்போம், நடுங்கும், ஐயோ அதை செய்யலை இதை செய்யலை என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா பழச்சிடும். அப்போது அடுத்த வருஷம், போன வருஷமே நான் சாக வேண்டியது, இந்த வருஷம் என்ன ஆக போதோ தெரியலையே. அப்போ போன வருஷம் நான் நடுங்கினதை இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், இந்த வருஷமே எனக்கு நடுக்கமாக தான் இருக்கு. இப்போ நான் கடைசி ஸ்டெப்பில் இருக்கேன், போன வருஷம் நான் நின்னதை நினச்சி பார்த்து என் உடல் நடுங்குகிறது. ட்ரம்பிளிங் அட் தட் வேர் ஐ ஹேட் ஸ்டுட் பிஃபோர். வென் வில் ரிட்டர்ன் த க்ளோரி ஆஃப் யுவர் பிரைம். யுவர், உன்னுடைய. இந்த இடத்துல யுவர் என்பது யாரை குறிக்கிறது? யுவர் என்பது வேர்ல்ட், லைஃப், டைம் மூணையுமே குறிக்கும். ஸோ வென் வில் ரிட்டர்ன் த க்ளோரி ஆஃப் வேர்ல்ட்ஸ் பிரைம். When will return the glory of life's prime? When will return the glory of time's prime? So இந்த இடத்துல யுவர் என்பது வேர்ல்டையும் குறிக்கும், டைமையும் குறிக்கும், லைஃபையும் குறிக்கும். 3. இந்த மூன்றினுடைய பிரைம்னா முக்கியமான, முக்கியத்துவம் வாய்ந்த. இப்போ பிரைம் டைம்னு சொல்லுவோம். ஒரு டிவிலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த சாயந்தரம் ஒரு 6லேருந்து 8, 8:30 வரைக்கும் இருக்கிறது, 9 o'clock வரைக்கும் ஒரு பிரைம் டைம். இந்த 6லேருந்து 7, 7லேருந்து 8 தான் ரொம்ப முக்கியமான நேரம். ஏன்னா எல்லாரும் வீட்டில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பிட போகிறவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்கி போயிடுவாங்க. அப்போ பார்க்குறவங்க குறைஞ்சிக்கிட்டே வரும். ஒரு 8 to 9 கொஞ்சம் பார்ப்பாங்க. அப்புறம் 9 to 10, 10 to 11 அந்த வேலை இல்லாதவன், வெட்டி இல்லாதவன் தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ அந்த ப்ரைம் டைம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் 6 to 8ங்கிறதான் ப்ரைம் டைம், அதான் முக்கியமான. அது மாதிரி ஒரு வாழ்க்கையின் முக்கியமான கட்டம் எது? த யூத்ஃபுல் பீரியட், அந்த இளமை காலம், அதான் பிரைம் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் முக்கியமான அந்த கட்டம். அந்த கட்டம் எப்போ வரப்போகுது? when will return the glory of world's prime. இந்த உலகத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த உலகம் அப்பெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா? உலகம் அந்த எப்படி இருக்குமா இருந்துச்சு தெரியுமா இந்த உலகம் அப்படிங்கிறது. அப்போ எப்படி இருந்துச்சு, அது எப்போ திரும்பி வரும் இந்த உலகத்துக்கு? அப்போ எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் தெரியுமா? ஓல்டு பீப்புள் என்ன மாதிரி யார்கிட்டயா கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, அப்போ எல்லாம் அப்படி இருக்கும். அந்த அப்படி இருக்கும் எப்போ திரும்பி ரிட்டர்ன் ஆகும்? when will the world's prime time return? when will the life's prime time, அதாவது இந்த உலகத்தினுடைய பிரைம் எப்பொழுது ரிட்டர்ன் ஆகும்? அல்லது என்னுடைய வாழ்க்கையின் பிரைம் டைம் இருக்குல்ல, இந்த உலகத்தெல்லாம் விடுங்க, என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த முக்கியமான காலம் அது எப்போ திரும்பி வருமா? when will the prime time of world, the prime time of life, the prime time of time return? திரும்பி வரும். when will return the glory of the world's prime or the life's prime or the time's prime? no more. வரவே வராது, இனிமே வராது. ஒரு தடவை போனதான். when you have lost your youth, when you have lost your beauty, when you have lost your the past, it won't return. அது திரும்ப வராது. no more. oh never more. வராது. never. எப்பொழுதும் ஒருபோதும் வரவே வராது. முடிஞ்சது தான் என்று ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா சொல்லுகிறார். இந்த செகண்ட் ஸ்டான்ஸா, out of the day and night,
அவுட் ஆஃப் த டே அண்ட் நைட். இந்த ஜாய் இருக்கு பாருங்க, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி பகல் பொழுதையும் இரவு பொழுதையும் அப்படியே ஒரு அழகா, அது பிரைட்டா பளிச்சுனா. மகிழ்ச்சியா இருந்தா அது பகல் நாளும் சந்தோஷமா இருக்கும், இரவு நாளும் சந்தோஷமா இருக்கும். பகல்ல தான் எனக்கு சந்தோஷம், இரவுல கிடையாதுன்னு சொல்ல முடியாது. அந்த மகிழ்ச்சி உள்ளத்துக்குள்ள இருந்துச்சுன்னா அது இரவு பகல் எந்த நேரத்தையும் அது பிரைட்டா வச்சிருக்கோம். பிரைட்டா வச்சிருக்குன்னா என்ன, மகிழ்ச்சியாக வைத்திருக்கும். ஸோ அவுட் ஆஃப் த டே அண்ட் நைட், அது இரவாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி, a joy has taken flight. அந்த மகிழ்ச்சி என்பது உங்களை பறக்க வைக்கும். உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா அப்படியே பறக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது இரவு பகல் எதுவாக இருந்தாலும் உங்க உள்ளம் பறக்கிற மாதிரி இருக்கும். when you have the joy, உங்கள்கிட்ட அந்த மகிழ்ச்சி ஆனந்தம், ஜாய்ங்கிறது the higher form. சாதாரணமான விஷயம் pleasure, அதை விட ஒஸ்தி ஹாப்பி, அதை விட ஒஸ்தி ஜாய். a thing of beauty is a joy foreverன்னு சொல்றார் கீட்ஸ். அது மாதிரி இந்த ஜாய் இருந்துச்சுன்னு சொன்னா அது இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அவ்வளோ மகிழ்ச்சி இருக்கும். அப்படியே உங்களை ஃப்ளைட் பறக்க வைக்கும். a joy has taken flight. fresh spring and summer and winter whole move my faint heart with grief, but with delight no more, oh never more. fresh spring, அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற அந்த வசந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே புத்தம் புது காலை. சினிமா புத்தம் புது காலை ஒரு சினிமா பாட்டு. அது மாதிரி அந்த மார்னிங் அவர் அந்த ஸ்ப்ரிங்கில் பொதுவாக மார்னிங்கே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். காலையில் நம்ம எழுந்திரிச்சாவே காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே நேரம் ஆக ஆக ஒரு மாதிரி ஒர்க்கில் திங்கிங்கில் டயர்ட் ஆகிடும். ஆனால் நைட்டெல்லாம் நல்லா தூங்கி எழுந்திரிச்சு காலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நாம மட்டும் இல்லை, இயற்கையும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுவும் இது வசந்த காலம், அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஃப்ரெஷ் ஸ்ப்ரிங் அண்ட் சம்மர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற வசந்த காலம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோடை காலம், அண்ட் வின்டர், ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்ற குளிர்காலம். அந்த குளிர்காலம் ஹோர் அப்படிங்கிறான். ஹோர் அப்படின்னா அப்படி தலைமுடியெல்லாம் வெண்மையாக மாறுது இல்லையா, அந்த வெண்மையாக தலைமுடியை கொண்ட, அதுக்கு தான் பேர் ஹோர்னு பேர். கிரேயிஷ் ஒயிட், அப்படியே ஒரு மாதிரி ஒயிட்டாக மாறிடும், அதுக்கு தான் ஹோர்னு பேர். அப்போ வின்டர் ஹோர் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த குளிர்காலம் வெண்மையாக இருக்கிறது. குளிர்காலம் வெண்மையாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? குளிர்காலத்தில் அப்படியே அந்த வெண்மையான பனியானது பொழிந்து கொண்டிருக்கிறது. வெண்மையான பனியை பொழிந்து கொண்டிருக்கின்ற குளிர்காலம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கின்ற வசந்த காலம், கோடை காலம் எல்லாமே மூவ் மை ஃபெயிண்ட் ஹார்ட் வித் கிரீஃப். இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ஃபெயிண்ட் ஹார்ட்னா இதயம், என்னுடைய ஃபெயிண்ட்னா அப்படியே டல்லாகிடுச்சு. ஃபெயிண்ட்னா வெளுத்து போச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஹார்ட்டு வெளுத்து போச்சுன்னா என்ன அர்த்தம்? டல்லாகிடுச்சு. இந்த டல்லான ஹார்ட்டு மூவ், அந்த டல்லாக இருக்கிற என்னுடைய இதயமானது மூவ், இயங்குகிறது அப்படின்னா த்ராபிங், துடிக்குதுன்னு. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற ஸ்ப்ரிங், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சம்மர், இந்த எங்கும் பனி பொழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த வின்டர், இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய இதயமானது த்ராபு, துடிக்கிறது. மூவ் அப்படின்னா த்ராபிங், துடிக்கிறது. மூவ் மை ஃபெயிண்ட் ஹார்ட், அப்படியே பலவீனமாக இருக்கின்ற என்னுடைய இதயம், வலிமை குறைந்து போயிருக்கின்ற என்னுடைய இதயமானது துடிக்கிறது. எதனால் துடிக்கிறது? வித் கிரீஃப், வேதனையினால் துடிக்குது. அதாவது இதெல்லாம் பார்த்தா மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா? ஐயோ இப்படி, ஐயோ இங்கே பாரு பனிப்போ அப்படி இருக்கு, அந்த மகிழ்ச்சியில உள்ளம் பொங்கணும்ல. ஐயோ இதெல்லாம் பார்த்தாலும் என் உள்ளமானது அப்படி வலியில துடிக்குது, வேதனையில என்னுடைய உள்ளம் த்ராபிங்னு. மை ஃபெயிண்ட் ஹார்ட் த்ராப்ஸ், மை ஃபெயிண்ட் ஹார்ட் வித் கிரீஃப், வேதனையினால் துடிக்கிறது. பட் வித் டிலைட், மகிழ்ச்சினாலையா? நோ மோர். துடிக்கிறது ரெண்டு விதமாக துடிக்கும். அப்படியே ரொம்ப மகிழ்ச்சியிலையும் இதயம் அப்படியே துடிக்கும், வேதனையிலையும் துடிக்குது. இது கேட்குது,
வேதனையில் துடிக்குது. ஆனால் டிலைட், ஹாப்பி, நோ மோர், கிடையாது. பட் வித் டிலைட், நோ மோர், ஓ நெவர் மோர், இல்லை, மகிழ்ச்சியினால் இல்லை, வேதனையினால் என்னுடைய உள்ளம் துடிக்கிறது. இயற்கையை பார்க்கும்போது மகிழ்ச்சியால் துடிக்க வேண்டிய என்னுடைய இதயமானது வேதனையினால் துடித்து கொண்டிருக்கிறது. அது மகிழ்ச்சியினால் இல்லை. அது நோ மோர், இனிமேல் அது வராது, நெவர் மோர் அப்படின்னு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இவன் வேதனைப்படுவதாக ஷெல்லி எழுதின ஒரு கவிதை இது. தேங்க்யூ.